வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு அம்பத்தூர்ல இருக்க ரெனால்ட் ஷோரூம் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ரீசெண்டா ஜான் 2026 அப்போ ரெனால்ட் டஸ்டர் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டஸ்டர் இப்போ பப்ளிக்கோட டிஸ்பிளேக்காக வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளை இன்வைட் பண்ணது ரெனால்ட் அம்பத்தூர் ஷோரூம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் ஷவுட் அவுட். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் வரப்போகுது. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டஸ்டர் கம்ப்ளீட் ரிவ்யூ. ரெனால்ட் டஸ்டர் லான்ச் பண்ணுறப்போ ஒரு 3 செக்மெண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 1 லிட்டர் டர்போ, 1.3 லிட்டர் டர்போ அண்ட் 1.8 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட். ஸோ நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிறது ஒரு 1.3 லிட்டர் டர்போ இன்ஜின் தான். அண்ட் இதுதான் 160 bhp அண்ட் தட் கேன் ப்ரொடியூஸ் அப் டு 280 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். ரியலாகவே ஒரு எஸ்யூவிக்கு இது ஒரு மேசிவ் இன்ஜின். இது ப்ரீவியஸ் வெர்ஷன் டஸ்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த நியூ ஜென்ரேஷன்ல உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வித் ஐப்ரோட் டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். ரெனால்ட் அவங்களோட சிக்னேச்சரா இருக்கக்கூடிய அவங்க லோகோவை இந்த டைம் மாத்திட்டு அவங்க போல்டன் எம்பர்ஸ் பண்ணி டஸ்டர்ன்ற நேம் பேட்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராஸும் இருக்கு. ப்ரீவியஸ் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் ஃபினிஷ்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கிரில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாட்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபைபர்ல உங்களுக்கு மேசிவ் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடாஸ் ஃபீச்சர்ஸோட சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த மேசிவ் 3 ஹோல்ஸ் தான் உங்களுக்கு ஏர் வென்ட்ஸாவே இங்கே ஆக்ட் ஆக போகுது. ரேடியேட்டர்ஸும் கூல் பண்ண போகுது. பானட் பற்றி சொல்லணும்னா ஒரு கஸ்டமைஸ், நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் கஸ்டமைஸ் பானட்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி பை டிஃபால்ட்டாக ரெனால்ட் உங்களுக்கு அந்த மாதிரி தான் டிசைனே மாடிஃபிகேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. விச் லுக்ஸ் ஸோ ஸ்போர்ட்டியர். இந்த நியூ டஸ்டரோட டெயில் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் உங்களுக்கு வெறும் ஒரு ஓவல் ஷேப்பர் ரவுண்டடாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி அவங்க ஒரு கனெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் எல்இடியில். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. ஒரு பேக் சைடில் உங்களுக்கு வைப்பரும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்ல லோகோ கிடையாது, ரிவர்ஸ்ல உங்களுக்கு லோகோஸ் இருக்கு. பேட்சிங் லோகோ ரெனால்ட் டர்போ 160 நேம் பேட்சிங்கும் இருக்கு. அண்ட் டஸ்டர்னு சொல்லி ஒரு எம்பர்ஸ்டான ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கு கீழே உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த காருக்கு மொத்தமாக 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டுக்கு. ஸோ பூட் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்டருக்கு ஒரு மேசிவ் 518 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இதில் உங்களுக்கு ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் உங்களுக்கு இங்கே இருக்கிறதுனால உங்களோட லக்கேஜ் நீங்கள் கொஞ்சம் ஹையராக லிஃப்ட் பண்ணி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எடுக்கிறப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா இது ஒரு நல்ல ஸ்டாப்பராக இருக்கும், ஃபர்மாக இருக்கும், அங்கே நாடாது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இங்கே ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வைக்கிறதுக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இதை தாண்டி இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னா ஒரு 1 டச் பவர் டெயில்கேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் உங்களுக்கு பிஞ்ச் சேஃப்டி ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. லெட்ஸே இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஏதோ ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது ஸ்டாப் பண்ணிடும், க்ளோஸ் பண்ணாது. ஸோ இந்த புது டஸ்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரவுண்டர் ஸ்டேரிங்ஸ் எல்லாமே ஒரு டபுள் டி ஃப்ளாட் பாட்டம்ஸ், அதாவது கீழே ஃப்ளாட் மேலேயும் ஃப்ளாட், ஒரு டபுள் டி ஸ்டேரிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லாவே ஒரு கிரிப்பாக இருக்குது. அண்ட் இதுலேயே தம் ரெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல கிரிப்பாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெனால்ட்டோட பேட்சிங்கும் இங்கே இருக்குது. ஓஆர்எம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே அதோட கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. அண்ட் 1 டச் விண்டோ அப், எல்லா விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் எல்லாமே சிங்கிள் டச் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. 1 டச் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஃபர்டைன்மெண்ட் கிளஸ்டர் பற்றி சொல்லணும்னா இது ஒரு 10.1 இன்ச்சஸ் ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ரொம்பவே ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. இதில் இருக்கிற எல்லா மோட்ஸுமே இங்கே பார்க்கலாம். லைக் ரேஞ்சு, அப்புறம் ஆர்பிஎம் மீட்டர்ஸ், அண்ட் பேஸ்ட் ஆன் த மோட்ஸுக்கு தக்கன இதுவும் சேஞ்ச் ஆகும். இப்போ கரண்ட்டில் கம்ஃபர்ட் மோட் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்ட் இங்கே காட்டும். அண்ட் அதுலேயே உங்களுக்கு எக்கோ அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்போர்ட் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோடுக்கும் இது ஒவ்வொரு இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம கிட்ட இன்னைக்கு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இது ஒரு 6 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ். அண்ட் அந்த கியர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட கியர் லிஃப்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். எலக்ட்ரானிக் பார்க்கிங். இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ரொம்பவே ரெனால்ட் அவங்க டீடைலிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரீசெண்டான கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேஸ் அண்ட் எல்லாமே பட்டன்ஸ் கூட உங்களுக்கு டச் ஸ்கிரீனில் கொடுத்தாங்க. பட் ரெனால்ட் இந்த வாட்டி எல்லாமே உங்களுக்கு பட்டன் சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல். பிகாஸ் ஒரு டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூல டிரைவ் பண்றப்போ அவங்க ரோட்லேருந்து சைட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ டச் ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம வியூவை சேஞ்ச் பண்ணி டச் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்பவே ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. அந்த கிளிக் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு. ஸோ இந்த மேசிவ் டிஸ்பிளே அதோட டச்சும் நல்லா இருக்கு, இதோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு. அண்ட்
கூகுளோட R-Link ஓப்பன் R-Link அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெனால்ட். ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து இதில் நேவிகேஷன்ஸ் வந்துடும், ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது, ஆப்பிள் கார்ப்ளேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கீழே வந்தால் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் ரெண்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக இருக்க கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் சென்டர் ஃபேஸிங்கில் இருக்கும். பட் இந்த காரில் ஒரு டிரைவருக்கு அவங்களோட சைட் வியூவோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதையும் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி டிரைவர் பக்கம் டில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி குட். பிகாஸ் இப்போ நான் டிரைவ் பண்ணுறப்போ என்னால் வந்து கீழே எங்கேயோ இல்லை மற்ற சைடில் பார்த்து யூஸ் பண்ணணும் ஒரு அவசியம் இல்லை, விச் இஸ் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல். இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, ரெண்டு உங்களுக்கு பவர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, டைப் சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சார்ஜிங் டாக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, ஆம்ரெஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் கப் ஹோல்டர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் கீழே ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். மோஸ்ட்லி லைக் அது ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை, இங்கே பர்ஸ்லேருந்து எல்லாமே உள்ள வச்சுருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு கோ பேசஞ்சர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் இருக்குது, அதுவுமே ரொம்ப மேசிவாக இருக்குது. ஒரு வென்டிலேட்டட் ப்ளஸ் லைட்ஸோட உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் இருக்குது. அண்ட் வேனிட்டி மிரர்ஸ் டிரைவர் சைட்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, வேனிட்டி மிரர்ஸ் ஹேஸ் லைட்ஸ் ஃபார் டிரைவர் சைட் ஆஸ் வெல் அஸ் கோ பேசஞ்சர் சைட்ஸுக்கும் உங்களுக்கு வேனிட்டி மிரர்ஸ் வித் லைட்ஸும் அவைலபிள் இருக்குது. இந்த 1.3 ரெனால்ட் டஸ்டரில் உங்களுக்கு பேனரோமிக் சன்ரூஃப் அவைலபிள் இருக்குது. அது ரொம்பவே மேசிவான இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த செக்மெண்ட்டில் இதை விட இன்னும் ஒரு ப்ரீமியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பை டிஃபால்ட் இதில் ஆம்பியன்ஸ் எல்லா டோர்ஸுக்குமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது நீங்கள் கலர்ஸும் ஆக்சுவலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட இந்த இன்ஃபோடைன்மெண்ட் கிளஸ்டர்ஸ்குள்ளேயே போயிட்டு கூட நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங்ஸும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ சீட்ஸ் பற்றி சொல்லணும், இந்த சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் ரெண்டு சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த வென்டிலேட்டட் சீட் ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது, கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சீட்ஸ் பேசஞ்சர் அண்ட் டிரைவர் சீட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டு சீட்ஸ். இந்த டஸ்டரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ பேசணும்னா, இதில் டோட்டலாக மொத்தம் 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெவல் 2 அடாஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ABS இருக்குது, EBD இருக்குது. குளோபல் என்கேப் ரேட்டிங்கில் டஸ்டரோட இந்த சேஃப்டி ரேட்டிங் இன்னும் வரல. பட் திஸ் கார் இஸ் மேனுஃபேக்சர்ட் ஃபார் 5 ஸ்டார் ரேட்டிங்னு சொல்லி ரெனால்ட் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டஸ்டரோட பில்ட் குவாலிட்டியோட சவுண்டை பாருங்கள், அந்த தட் எஃபெக்ட் பாருங்கள். ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சாலிடாக ஃபீல் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போது ரியர் கேபினில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த சீட் பொசிஷனுக்கு எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நான் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னால் உட்கார முடியுது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்ட் நான் சம்வேர் அரௌண்ட் ஒரு 5'8" கிட்ட இருப்பேன் ஹைட்டு. அண்ட் எனக்கே ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ உண்மையிலேயே நல்ல ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கம்ஃபர்ட்டாக உட்கார முடியும். அண்டர் தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, பட் கம்ப்ளீட் தை சப்போர்ட் இல்லை. பட் ஓகே, திஸ் இஸ் ஃபைன் ஆக்சுவலி. ஸோ ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் ஆக்சுவலாக உட்காரலாம். பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா 2 அடல்ட் அண்ட் ஒரு சின்ன ஒரு லீனாக இருக்க பர்சனோ இல்லை ஒரு கிட்டோ இந்த இடத்துல உட்கார வைக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் நமக்கு இங்கே ஒரு பம்ப் இருக்குது. ஸோ அந்த பம்ப் இருக்கிறனால ஒரு அடல்ட் உட்கார்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போது மிடில் சீட்டில் யாருமே இல்லைன்னா வி ஹாவ் அ ஆர்ம் ரெஸ்ட் வித் அ கப் ஹோல்டர் ஹியர். ஸோ நல்லாவே ஸ்டடியாக இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா 2 AC வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தாண்டி 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே டைப் சி சார்ஜிங் போர்ட் தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஏசி வென்ட்ஸ்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரீடிங் லைட்ஸ் இங்கேயும் 2 சைட்லேயும் ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே ஏர் பேக்ஸ் வந்து உங்கள் சீட் பில்லர்ஸில் இருக்குது. அண்ட் நியூஸ் பேப்பர் மேகசின் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல இது கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே 2 ஸ்ப்ளிட்ஸ் இருக்குது இங்கே. பிகாஸ் அதில் நீங்கள் செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 3 பாக்கெட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரியர் சீட்டில் உங்களோட விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் விண்டோ இருக்கனால உங்களுக்கு விஷன் பின்னாலேருந்து ஒரு சீனியர் வியூவாக நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பின்னால் உட்காரவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் உண்மையிலேயே. பிகாஸ் இதோட வியூ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கேன். பட் என்னோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இங்கே கிளியர் கட்டாக இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதையும் தாண்டி உங்களுக்கு டே லைட் வியூவுக்கு இங்கே பின்னாலேயும் உங்களுக்கு ஓப்பன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இதில் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனரோமிக் சன்ரூஃப். ஏன் அப்படின்னா இது ரொம்ப மேசிவாக ரொம்ப பெருசாக இருக்குது இதில்.
ஸோ ஒரு நல்ல ஒரு நைட் ரெயின் அப்போ இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு நைட்டில் ஒரு லாங் ட்ரைவ் போகிறப்போனா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சீரியஸாக போனால் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுவும் மழை டைமில் இங்கே நமக்கு இந்த ரெயின் இங்கே பார்த்துட்டு பின்னால் டிரைவர் சீட்டுக்கு எப்படியோ தெரில, பின்னால் உட்காரவங்களுக்கு ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். மிட் ஆஃப் மந்த்ஸில் ரெனால்ட் அவங்க அஃபிஷியலாக அவங்களோட கலர் வேரியன்ஸ் அண்ட் ப்ரைஸிங்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ரெனால்ட் அஃபிஷியலாக அவங்களோட ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 QR கோடை யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த காரை நீங்கள் 360 டிகிரிஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் QR கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணலாம். ஸோ ப்ரீ புக் பண்ணுறதுக்கு நீங்கள் 21,000 நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும், நோ ஆஃப்லைன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா ரெனால்ட் உங்களை அஃபிஷியலாக காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் அவங்க டெலிவரியும் பண்ண போகிறாங்க. இந்த ரெனால்ட் டஸ்டரோட உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Amuka tumuka amal dumal.